अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः. சித்தாந்த பிந்து 4வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த 4வது ஸ்லோகத்துல என்ன மீமாம்சகாதேர் மதம் வா அப்படின்னு வருது. அப்போ மீமாம்சக மதத்தை நிராகரணம் பண்றார். அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். மீமாம்சக மதம்னா என்ன? அவ சொன்ன நியாயப்படி வேதாந்தம் எல்லாமே கர்ம விதிக்கு அங்கமாக வந்தது. அது சுதந்திரமா ஒரு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரலை. இது அவளுடைய மதம். இப்ப அதை அர்த்தவாதாதிகரணம் நியாயாத் விசேஷத்துவம். அர்த்தவாதாதிகரணத்திலே ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்வாத் அனர்த்தக்யம் அததர்த்தானாம் அப்படின்னு வேகினி சூத்திரம் பண்ணியிருக்கார். ஆம்நாயகான வேதம் தானே, அது கிரியார்த்தம்னு சொல்றான். அதாவது கிரியையை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது, கர்மாவை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது. சரி, கர்மாவை பிரதிபாதனம் பண்ணட்டும், பிரம்மத்தையும் பிரதிபாதனம் பண்ணட்டுமே, ஆத்மஸ்வரூபத்தையும் அப்படின்னு கேட்டா இல்லையே. ஆனர்த்தக்யம் அததர்த்தானா, கிரியைய எந்த வேத பாகம் பிரதிபாதனம் பண்ண முடியாதோ, கர்மாவை எந்த வேத பாகம் சொல்லலையோ அதுக்கு ஆனர்த்தக்யம் அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணினார். பூர்வபக்ஷம் பண்ணிட்டு சித்தாந்தம் சொல்லும் போது அந்த மாதிரி வேத பாகமே இல்லை, எல்லா வேத பாகமும் ஏதோ ஒரு விதத்துல கிரியா விசேஷமாக இருக்கு. கிரியையோட விதினாத்து ஏகவாக்கியத்வா அப்படின்னா, அந்த மாதிரி உள்ள விதி இல்லாத மற்ற வேத பாகங்கள் விதியோட ஏகவாக்கியமாக ஆயிடுறது. ஆகையால பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்ப இந்த நியாயப்படி பார்த்தா வேதாந்தம் கூட கிரியாபரமத்தான சொல்லும்படியா இருக்கு அப்படின்னு கேட்டான். இதுக்கு சித்தாந்தி பதில் சொல்றார், இல்லே வைஷம்யா, அர்த்தவாதாதிகரண நியாயம் வேதாந்தத்துல செல்லுபடியாகாது. ஏன்னா அது அந்த நியாயத்தை பிரவருத்தி பண்றதுக்கு வேண்டிய இடமே வேறு. ஸ்வதஹா பிரயோஜனவதர்த்த அப்பிரதிபாதகானாம் வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா இத்யேவமாதீனாம் ஸ்வாத்யாய விதி கிரகண அன்யதானுபபத்யா பிரயோஜனவதர்த்தபரத்வே கல்பனீயே சப்தபாவனா இதி கர்த்தவ்யதாம்ச சாகாங்க்ஷஸ்ய விதேஹே சம்பிரதானபூத தேவதாதி ஸ்துதித்வாரேண ததம்சபூரகத்வாத் நஷ்டாஸ்வதத்தரதம் நியாயேன ததுபய ஏகவாக்கியதா இது அர்த்தவாதாதிகரணே நிர்ணீதம். இப்ப சித்தாந்தி அர்த்தவாதாதிகரண நியாயம் இங்க வராது அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தவாதாதிகரண நியாயம் எங்க வரும், அது என்னதுன்னு அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும். சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும் அது இங்க வருமா வராதான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால அவர் சொல்றார், ஸ்வதஹா பிரயோஜனவதர்த்த அப்பிரதிபாதகானாம் வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா இத்யேவம் ஆதீனாம். விதி நிஷேதங்களுக்கு சமீபத்திலே பல அர்த்தவாத வாக்கியங்கள் படிக்கப்பட்டிருக்கு வேதத்திலே. இதுவும் வேதத்தை சேர்ந்ததுதான், அர்த்தவாதமும் வேதத்திலே சேர்ந்ததுதான். சுவாத்தியாயோத்வேதவ்யா அப்படிங்கிற இந்த வேதாத்தியனத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் அர்த்தவாதத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் தான் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. வெறும் விதிபாகத்தை மாத்திரம்
வேதத்துல அத்தியனம் பண்ண இந்த விதி வரல. அதனால சுவாத்தியாய விதி இந்த அர்த்தவாதத்தையும் கிரகிக்கிறது. அப்படியானால் அந்த விதி அர்த்தமில்லாத ஒரு வேத பாகத்தை அத்தியனம் பண்ண சொல்லாது. ஆகையாலே ஏன்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துல விதி எப்பவுமே யாரையுமே பிரவர்த்திக்க வைக்காது அப்படின்னு ஒரு நியமம் பண்ணிட்டார் ஜெயமினி. அப்படி இருக்கும்போது அர்த்தவாதங்கள்லாம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விதியால கிரகிக்கப்பட்டதுனாலேயே அதுக்கு ஒரு பிரயோஜனவத்தான அர்த்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு நிச்சயமாயிடுது. பிரயோஜனவத் அர்த்தபரத்வே சித்தே கல்பனியேன்னு அர்த்தம். தானா சித்தம் ஆகலேன்னு சொன்னா அது எப்படி சித்தமாகுமோ அந்த மாதிரி செய்யணுமா. அப்ப எப்படி பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு நஷ்டாஸ்வத நியாயத்தை கொண்டு வர எப்படின்னு பார்ப்போம். சுவாத்தியாயோத்யேதவ்யா அப்படிங்கிற இந்த விதி வாக்கியத்திலே நமக்கு இந்த பிரவர்த்தனா விதிங்கிறது தான் பிரவர்த்தனா சப்த பாவனா அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஒரு 3 அம்சங்கள் தேவை. என்ன? சாத்தியம், சாதனம், இது கர்த்தவியதா. பிரவர்த்தனா அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய சாத்தியம் என்ன? சாத்தியம்னா அதனால உண்டாகக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா பிரவருத்தி தான். அது எதை உண்டு பண்ணணும்? பிரவருத்தியை உண்டு பண்ணணும். அப்பதான் அது பிரவர்த்தனையா. அதுதான் அங்க சாத்தியம். இதுக்கு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டா ஞானம். என்ன ஞானம்? பிரவர்த்தனா ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் என்ன பிரவர்த்தனம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் ஒருத்தனுக்கு பிரவருத்தி ஏற்படும். யாருக்கு பிரவருத்தி ஏற்படணுமோ அவன் முதல்ல இவன் என்ன பண்ண சொல்றாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தமே புரியலேன்னு சொன்னா அவன் சொன்னதை கேட்டுட்டு பேசாம இருந்துருவான். ஆகையால அந்த பிரவர்த்தனா தியானம்ங்கிறது அவனுக்கு தேவைப்படுறது. இது ஒரு சாதனமாக எடுத்துக்கிறது அந்த சப்த பாவனை. அப்புறம் இதிகர்த்தவியத்தை கேட்கறது. அப்படின்னா என்னன்னா இவன் என்ன பண்ண சொல்றான் புரியுறது, ஆனா இது பண்ணினா சிரமம் இருக்கே பண்றதுல, அதனால கொஞ்சம் யோசிப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவனை பிரவர்த்திக்கும்படியா செய்ய வேண்டியிருக்கும். அந்த உற்சாகத்தை பண்றதுக்கு தான் ஸ்துதின்னு பேர். இதே மாதிரி நிஷேத ஸ்தலத்துல அவனா ஆசைப்பட்டு பிரவர்த்திச்சிருக்கான், அவனை தடுத்து நிறுத்தணும். இது தப்பு அப்படின்னு நிஷேத வாக்கியம் சொல்லி கொடுத்தாலும் கூட அவனால் அதை தடார்னு நிறுத்த முடியாது. இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு அவன் யோசிப்பான். அப்போ அங்க நிந்தை தேவைப்படும். எப்படி பிரவர்த்திக்கு விதியில ஸ்துதி தேவைப்படுறதோ விதிக்கு, அதே மாதிரி நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு நிஷேதத்துக்கு நிந்தைங்கிறது தேவைப்படும். ஆக இது ரெண்டும் விதி நிஷேதங்களுக்கு தேவை. அந்த விதி நிஷேத வாக்கியங்களுக்கு சமீபத்திலே படிச்சிருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியங்களுக்கு நான் ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒரு அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. ஏன்னா சுவாத்தியாய அத்தியன விதியாலே அதெல்லாம் பிரயோஜனவத்தான ஒரு அர்த்தத்தை போதிக்கணும்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தா அது என்ன விதிக்கு என்ன வேணுமோ அதை அர்த்தவாதத்தாலே கொடுக்க முடியும். அதே மாதிரி அர்த்தவாதம் விதியோட சேர்ந்தால் அதற்கு பிரயோஜனவத அர்த்த பிரதிபாதனம் பிராமாண்யம் சித்தமாகும். இப்ப பரஸ்பர ஆகாங்ஷை இதுக்குதான் நஷ்டாஸ்வ தக்தரச நியாயம் அப்படின்னு பேர். நஷ்டாஸ்வா தக்தரசான்னு 2 பேர். அதாவது 2 பேர் ரதத்திலே எங்கேயோ காட்டுக்கோ எங்கேயோ போயிருக்கா வேட்டையாட 2 பேர். அது 2 பேரும் ஆபத்துல மாட்டின்டா. அதுல ஒருத்தனுக்கு ரதம் நஷ்டமாயிடுச்சு, அதாவது தக்த ரசா. ஆனா ரசத்துல பூட்டப்பட்ட குதிரைகளை அவன் காப்பாத்திட்டான். குதிரைகள் இருக்கு ஆனா ரதம் இல்லை. இன்னொருத்தனுக்கு ரதம் இருக்கு ஆனா குதிரைகள்லாம் எங்கேயோ போயிடுத்து, ஓடி போயிடுத்து, காணல. இப்ப என்னாச்சு? குதிரை இல்லாதவனுக்கு ரசம் மாத்திரம் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு குதிரை தேவை.
குதிரையை வச்சுட்டு ரசம் இல்லாதவனுக்கு ரசம் தேவை. அப்ப இவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நஷ்டாஸ்வனும் தத்தரசனும் சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பிரயோஜனம் சித்தமாயிடும். அவனுடைய குதிரைகளை இவனுடைய ரசத்துல சயோஜனம் பண்ணி இவ ரெண்டு பேரும் ஊருக்கு போய் சேரலாம், அதை உபயோகப்படுத்திட்டு சௌசமா இருக்கலாம். அந்த விதத்துல விதிக்கு விதி நிஷேதங்களுக்கு ஸ்துதி நிந்தை அப்படிங்கிறது தன்னுடைய காரியத்தை பண்றதுக்கு தேவைப்படுறது, அதாவது பிரவருத்தி நிவர்த்தி இதை உண்டாக்குறதுக்கு தேவைப்படுறது. இந்த அர்த்தவாதங்கள் பக்கத்துல அதை செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. அந்த அர்த்தவாதங்களுக்கு பிரயோஜனவத்தாக எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆக இந்த ரெண்டு ஆகாங்கையை வச்சு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, சம்பிரதான பூத தேவதாதி ஸ்துதித்வாரேட ததம்ச பூரகத்வா தத சாப்த பாவனையுடைய இதிகர்த்தவியதாம்சத்தை இந்த அர்த்தவாதங்கள் பூர்த்தி பண்ணி வைக்கிறது. எப்படின்னா அந்த ஸ்துதி, அந்த விதேயத்துல எதையாவது உன்னை ஸ்துதி பண்ணிது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்துதி இவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உற்சாகம் வந்த உடனே பிரவர்த்திச்சு விடுவான். இது லோக பிரசித்தம் தான். அதனாலே இந்த நியாயத்தினாலே ததுபய ஏகவாக்கியதா இது அர்த்தவாதாதிகரணே நிர்ணீதம். அர்த்தவாதாதிகரணத்துல விதிக்கும் அர்த்தவாதத்துக்கும் ஏகவாக்கியத்தை உண்டு. இப்படி பரஸ்பர ஆகாங்கை இருக்கு, அதனால ஒன்னா சேர்ந்துக்கும் அப்படிங்கறதான் நிரூபணம் பண்ணிருக்கு. இத ஒரு விஷயம் கவனிக்கணும். வதஹ பிரயோஜனவதர்த்த அப்பிரதிபாதகானாம் அப்படின்னு ஆரம்பிச்சார். எந்த அர்த்தவாதங்களுக்கு அது சொல்லக்கூடிய யதாசிருதமான அர்த்தத்தை எடுத்திருந்தால் பிரயோஜனவத்தான ஒன்னும் கிடைக்கலையோ, அர்த்தம் இல்லாம போகிறதோ, அத பத்தி தான் ஜெய்மினி அங்க விசாரிச்சிருக்க. ஆனா வேதாந்த வாக்கியம் அப்படி இல்லை. வேதாந்த வாக்கியமானது ஸ்வத பிரயோஜனமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை நமக்கு போதிக்கிறது. அதனால நமக்கு சர்வ துக்க நிவர்த்தி ஏற்படுறது, மகத்தான பிரயோஜனம் ஞானத்தினால இங்க சித்திக்கிறது. ஆகையாலே பிரயோஜனவதர்த்த அப்பிரதிபாதகத்துக்கு சொன்ன நியாயம் இந்த வேதாந்த வாக்கியத்துக்கு வராது. இதை இங்க சொல்ற. வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானாச்ச சாட்சாதேவ பரமானந்த பிராப்தி விசேஷ துக்க நிவர்த்திச்ச புருஷார்த்தோ லப்யதே இது நிராகாங்ஷத்வாத்ம அந்நசேஷத்துவ சம்பாவனா. இந்த வேதாந்த வாக்கியத்தை நீங்க ஏதோ ஒரு கிரியாவிதியில கொண்டு போய் சேர்த்து விடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இது தானா பிரயோஜனவத்தாக இல்லாத சமயத்துல என்னடா பிரயோஜனத்தை விடுறதுன்னு தேடிந்து போகும்போது இன்னொரு விதியோட சேர்ந்துக்கும்படியா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. இது சாட்சாத்தாகவே பரமானந்த ஸ்வரூபமான ஆத்மாவை தெரிவிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஆத்மா தானே அது பரமானந்த ஸ்வரூபம். அப்படி இருந்தாலும் நமக்கு தெரியலேன்னு சொல்றோமோ, அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம்னா அசேஷ துக்க நிவர்த்தி கிடைச்சிடுறது. இது பெரிய புருஷார்த்தம். ஆக ஞான மாத்திரத்தினால இது பெரிய புருஷார்த்தத்தை நமக்கு கொடுத்து விடுறது. ஆகையால இத போய் கர்ம விசேஷம்னு அதுல கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு நியாயமே இல்லை. அர்த்தவாதாதிகரண நியாயம் இங்க வராது. பிரத்யுதா இன்னும் கேட்டா, வேதாந்தங்கள் விதிசேஷம் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன கேட்டா விதிகள் தான் வேதாந்த சேஷம்னு கொண்டு வந்துருவேங்கிற. எப்படின்னா திருப்பிடும், அப்படியே திரும்பிடும். பிரத்யுத விதய ஏவ அந்தఃகரண சுத்தி துவாரா தச்சேஷதாம் பஜந்தி. அந்த கர்ம விதிகள்லாம் இருக்கும், அந்த கர்ம விதிகளை அவன் பலாபிசந்தி இல்லாமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம் பண்ணினானே ஆனால் அது இவனுக்கு சித்தசுத்தியை கொடுத்து, அந்த சித்தசுத்தி உள்ளவன் தான் வேதாந்தத்துக்கே அதிகாரியாகிறான். ஆகையாலே வேதாந்தத்திலிருந்து அந்த ஞானம் வரணும்னு சொன்னா கர்ம விதிகள்லாம் அதுக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஒரு அங்கமாயிடும். அப்ப என்ன ஆச்சு, மொத்த கர்மகாண்டம் வேதாந்தத்துக்கு சேஷம்னு சொல்ற மாதிரி இருக்கே தவிர வேதாந்தத்தை போய் கர்ம விதிக்கு சேஷம்னு சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. தஸ்மாத் பிரயோஜனவத் அபாதித அஜ்ஞாத ஞாபகத்வேன வேதாந்தானாம் ஸ்வத ஏவ பிராமாண்யாத் அஸ்தி ஏவ பிரம்மா இதி ந மீமாம்சக மத சித்திஹி.
அவன் என்ன சொன்னான் மீமாம்சகன் ஆரம்பத்திலே? வேதாந்தங்கள்லாம் சுதந்திரமா ஒரு அர்த்தத்தையும் தெரிவிக்க முடியாது, ஏன்னா இது கர்ம விதிக்கு சேஷமா விடுறது. அப்படிதான் ஜெய்மினி சொன்னார். அப்படி சொன்னானோ இல்லையோ? அப்படி இல்லை. இந்த வேதாந்தம் கர்ம விதி சேஷமாக இல்லை, பிரயோஜனவத்தாகவும் அபாதிதமாகவும் அஜ்ஞாதமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை ஞாபனம் பண்றது, இது தெரிவிக்கிறது. இது அப்ப என்னாச்சு? இது பிரமாத்மகமான ஞானத்தை உண்டு பண்றதா பண்ணிதுன்னு சொன்னா இது பிரமாணம் தானே. அதனால்தான் இது ஸ்வத பிரமாணம். ஸ்வத பிரமாணமா இருக்கிறதாலே பிரமாணத்துக்கு எது விஷயமோ அந்த வஸ்து சித்தம், அது வாஸ்தவம்னு சொல்லணும். அப்ப இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது இந்த பிரமாணம்னு சொன்னா, இந்த பிரமாணத்தினாலேயே அந்த பிரம்மம் இருக்குங்கிறது சித்தமாயிடும். அந்நசேஷமா இருக்கிறதாலே வேதாந்தம் பிரம்மம் இருக்குங்கிறதையே சாதிக்க முடியாதுன்னு சொல்ல போக, அது இல்லே, இதுதான் பிரமாணம், பிரமாணத்தினாலே பிரம்ம சித்தி இருக்கவே இருக்கு. ஆக மீமாம்சகன் அப்படி சொன்னது தப்பு ஆயிடுச்சு. தார்க்கிகாதீனாஞ்ச மதம் தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இத்தியாதி ஸ்ருதி பாதிதம். தார்க்கிகன் இவ்வளவு தூரம் வேதாந்த விசாரத்துக்கு வரமாட்டான். அவன் சுதந்திரமா யுக்தி வச்சிருந்து பதார்த்த நிரூபணம் பண்ணுவான். நடுப்புற கொஞ்சம் சேர்த்துப்பான் வேதாந்தத்தை. ஆனா அவனுடைய மதம் வேதாந்தத்துக்கு விருத்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டா, அவன் பரமாத்மாவை தனியா தள்ளி வச்சுட்டான். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு சொல்லிட்டான். ஆனா இங்க வேதாந்தம் தத்துவமசின்னு சொல்லி அந்த பரமாத்மாவையே ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபமாக போதிக்கிறது. அது மாத்திரமில்லே, தத்துவமசின்னு உபதேசம் கேட்டவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அனுபவம் வருதுன்னு ஸ்ருதி சொல்றது. ஆக அந்த உபதேசத்தை அவன் கிரகிச்சுக்கிறது கூட அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு கிரகிக்கிறதுனாலே ஜீவ பிரம்ம அபேதங்கிறது வேதாந்தத்தினுடைய தாத்பரிய விஷயம்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இது வேற அது வேறன்னு சொல்றது வேதாந்த விருத்தம். அயம் ஆத்மா பிரம்மா நிறைய சொல்லிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு. இந்த அனந்தங்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்ணும் போது அதுல சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் எல்லாமே இல்லே, நிறுத்தி இல்லேங்கிறத சொல்றது. 3 விதமான பேதத்தை இல்லேன்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கும்போது பிரம்மத்தை தவிர்த்து ஜீவாத்மா வேறு அப்படின்னு சொன்னா அத நிஷேதம் பண்றது இந்த அனந்தங்கிற சப்தம். அப்ப வேதாந்தத்துக்கு விருத்தமாக இருக்கு தார்க்கிக மதம். அதை பிராமணிகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, தார்க்கிக மதம் விட்டுடுவோம். இந்த திரிதண்டி மதம், அதாவது பாஸ்கர மதம், அதை வச்சுக்கலாமே. அவன் 2 வச்சுட்டு இருக்கான். பேதாபேதவாதி, பேதம் இருக்கு அபேதமும் இருக்கு. அபேதம் இருக்குங்கிறத வச்சுட்டு வேதாந்தத்தை பிடிச்சிக்கலாம், பேதம் இருக்குங்கிறத வச்சுட்டு மற்ற விவகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது சொல்ற அதுவும் தப்புதான். பேதாபேதமும் ஸ்ருதிவாதிதம். எப்படி? ஏகமேவாத்விதீயம் பிரம்ம நேஹ நானாஸ்தி கிஞ்சன இத்தியாதி ஸ்ருதி பாதிதஞ்ச பின்னா பின்னத்வம். அங்க முடிக்கணும். ஸ்ருதி பாதிதம்ங்கிற இடத்துல தண்டம் போட்டிருக்கு. ஆனா அங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இந்த புத்தகத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஸ்ருதி பாதிதஞ்சன்னு நிறுத்திருக்கு. ஆனா ஸ்ருதி பாதிதம் பின்னா பின்னத்துவம்னு சேர்த்துக்கணும்னு வியாக்கியானத்திலிருந்து தெரியுது. பின்னாபின்னத்துவம் பிரம்ம பிரபஞ்சயோ சத்திய பேதாபேதௌ. அப்புறம் கணிகத்துவஞ்ச மேற்கொண்டு அதுதான் சௌரியமா இருக்கும். ஆகாசவத் சர்வகத நித்யா இத்தியாதி ஸ்ருதி பாதிதம். கணிகம் விஞ்ஞானம் தான் பிரம்மம் அப்படின்னு ஆறு சொல்றா, பௌத்தம் சொல்றான் இல்லையா, அது தப்பு. அதுவும் ஸ்ருதி விருத்தமா இருக்கு. எப்படின்னா நித்தியம்னு சொல்றது. ஆகாசவத் சர்வகத நித்யா அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது ஸ்ருதி. நீ அதை போய் கணிகம்னு சொன்னேன்னா ஸ்ருதி விருத்தமாகும். ஆக அப்ப என்னாச்சு? எவ்வளவு வாதிகள் ஆத்மாவை பத்தி என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே வேதாந்தத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனாலே எடுத்துக்க முடியாது, பிராமணிகமாக ஏத்துக்க முடியாது. அத்தரச்ச
சர்வேஷாம் மதஸ்ய அசத்வே பிரதிஜாதே விசுத்தாத்மகத்வாத் இதி ஹேதுஹு. ஸ்லோகத்துல எப்படி இருக்கு? ந சாங்கியம் ந சைவம் ந தத் பாஞ்சராத்திரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதேர் மதம் வா. ந அப்படின்னு சொல்லி அது இல்லை அது இல்லைன்னு இந்த இந்த மதங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் இல்லை அப்படின்னு இதான் அசத்தம். இந்த மதங்கள்லாம் தவறானது, அது சொல்றபடி ஆத்மா இல்லைன்னு அர்த்தம். இது பிரதிஜை. அதுக்கு ஹேத்து என்ன சொல்றார்? விசிஷ்டானுபூத்தியா விசுத்தாத்மகத்வாத் அப்படின்னு இருக்கு. அதுல அந்த விசுத்தாத்மகத்வாத்ங்கிறத முதல்ல பார்க்கணும். விசுத்தம் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா விசுத்தமாக இருக்கு. விசுத்தம்னா என்னது? நிர்விகல்ப அத்விதீய சைதன்ய ரூபத்வா வித்யர்த்தா. சுத்தம் சுத்தம்னு சொன்னா அதோட கலப்பு இல்லைன்னு அர்த்தம். எதுவும் கலப்பு இல்லாதது. அப்படின்னா என்ன ஆகும்? கவிகல்ப ஞானத்திலே எப்போதுமே விசேஷம் விசேஷனம் சம்பர்க்கம் அப்படியே ஒரு பேதம் வந்துடும். ஏதாவது கலந்துதான் தெரியும் அதுல கவிகல்பகத்துல. அப்போ நிர்விகல்பகமான ஒரு ஞானம் இருக்க, அதைத்தான் எடுத்துக்கணும். நிர்விகல்பக ஞான விஷயமா இருக்கக்கூடிய அத்விதீய சைத்தன்யம் இருக்கு, அதுதான் ஆத்மா. அப்படிங்கறதுனாலே இதற்கு விரோதமாக சொல்லக்கூடிய அத்தனை மதங்களும் தவறானது அப்படின்னு காரணம் சொல்றான். அப்போ அவன் கேட்பான், ஆத்மஸ்வரூபத்தை பத்தி எத்தனையோ வாதிகள் நானா விதமா சொல்லி வச்சிருக்கா வாஸ்தவம். ஆனா அதை எல்லாத்தையும் கண்டிக்கிறதுக்கு நீங்க என்ன ஹேத்து கொடுக்குறீங்க? ஆத்மஸ்வரூபம் வெறும் நிர்விகல்பக அத்விதீய சைத்தன்யமாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது நீங்க சொன்னதை வச்சுட்டு நான் ஏத்துக்க முடியுமா? அதை எப்படி நான் தீர்மானம் பண்றது? ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்குங்கிறது. ஆக நீங்க சொன்ன ஹேத்துவே அசித்தமாச்சேன்னு கேட்பான். அப்போ சித்தாந்தி சொல்லணும், இல்லையே நான் சொன்ன ஹேத்துக்கு நானே பிரமாணம் கொடுக்கிறேன். அத்திர ஹேது விசிஷ்டானுபூத்தியா. வஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அனுபவத்தை வச்சு தீர்மானம் பண்ணோம். இப்ப இங்க விசிஷ்டமான ஒரு அனுபவம், விசிஷ்டம்னா விசேஷமான ஒரு அனுபவம். பிரம்மானுபவங்கிறது லௌகிகமான அனுபவத்தை காட்டிலும் தனியாக ஒண்ணு வருது. அந்த அனுபவத்தினாலே பிரம்மமானது அத்விதீய நிர்விகல்பக அத்விதீய சைத்தன்ய ஸ்வரூபம்னு தெரியுது. எங்கேன்னு கேட்டார். சொல்ற விசிஷ்டா சவிகல்பக அனுபூதிபியோ வியாவிருத்தா யா தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்ய அகண்டானுபூதி தயா இத்யர்த்தா. இதையா விஷயத்தை வச்சிருக்க. விசேஷமான இந்த அனுபூதின்னு சொன்னா நீங்க லௌகிகமான அனுபவத்தை எடுத்துட்டு பேச முடியாது. இந்த மகா வாக்கியம் இருக்கே, வேதாந்த மகா வாக்கியம், அதை எடுத்துக்கணும். இந்த மகா வாக்கியத்திலேருந்து வரக்கூடியது வெறும் சாப்த போதம் இல்லே, அது அனுபூதி, சாட்சாத்காரம். அனுபூத்தின்னு சொன்னா அபரோக்ஷமான ஞானம் வருது. அது எப்படி வருதுன்னா அதுதான் பெருசா விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிருக்காங்க. அதாவது நீ அதுதான்னு சொன்னா ஒரு தடவை சொன்னாலே இவன் என்ன சொல்றாங்கிறது ஸ்ரோதாவுக்கு புரிஞ்சு போயிடும். தத்துவமசி அப்படின்னு சொல்லி சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்துல ஸ்வேதகேதுவை பார்த்து அவ அப்பா உபதேசம் பண்றாரு. இந்த உபதேசம் ஒரு தடவை பண்ணினா அவர் என்ன சொல்றாருன்னு இவனுக்கு புரியாம போகுமோ? அது சரியா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அவர் சொன்னது என்னது இதுதான்ங்கிறது புரிஞ்சுக்கிறது ஒண்ணும் சிரமம் இல்லை. நமக்கு கூட அப்படிதான் இருக்கு. பல விஷயங்கள் நமக்கு அனுபவத்துல வராட்டா கூட வேதாந்தம் அப்படிதான் சொல்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இல்லை. நம்ம அனுபவத்துல வரலைங்கிறது விஷயம் வேற. அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரியலேன்னு இல்ல, அந்த வாக்கியத்திலிருந்து இவனுக்கு அந்த அனுபவம் வரமாட்டேங்கிறது. அனுபவம் வரணும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவம். அந்த அனுபவம் வரத்துக்கு அவன் பிரயத்தனம் பண்றான். மறுபடியும் சொல்றான். இன்னொரு தடவை சொல்லி பார்க்கறான். ஏதோ ஒரு சந்தேகம் அங்க பிரதிபந்தகமா இருந்துட்டு அனுபூதியை வரவிடாம தடுக்கிறது சந்தேகம். ஆனா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி
அந்த அனுபவத்தை அடையணும்னு பாக்குறான். அதனாலதான் மறுபடியும் கேட்கிறான், இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. 9 தடவை சொன்ன உடனே 9வது தடவை அந்த பிரதிபந்தகம் நீங்கி கொடுத்து, ஒன்னும் பிரதிபந்தம் இல்லை, எல்லாம் திருப்தி ஆயிடுச்சுனாலே அந்த தத்துவமசி வாக்கியம் அவனுக்கு அனுபூதியை உண்டாக்குறது. அப்படிங்கறத எப்படி தெரியும்னா, தத்தாஸ்ய விஜஜ்ஞாவிதி விஜஜ்ஞாவிதி விஜயானம் வீணு ஒரு உபசர்க்கம் போட்டிருக்கு. இதுல இருந்து அபரோக்ஷமாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சின்றான் அந்த வாக்கியத்தினாலே, உபதேசத்தினாலேன்னு தெரியுது. அபரோக்ஷமா வந்த அந்த அனுபவம்ங்கிறது வெறும் சுத்த ஆத்மஸ்வரூப விஷயம்ங்கிறத பெருசா விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கான். ஆக நிர்விகல்பகமான அத்விதீய சைத்தன்ய அனுபவங்கிறது தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தினாலே ஏற்படுறதுங்கிறத நாம கேட்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ பெரிய மகானுபாவாளுக்கெல்லாம் அது வந்திருக்கு. அதனால அதை வச்சு நான் சொல்றேன், ஆத்மஸ்வரூபம் நிர்விகல்ப சைத்தன்ய ரூபமா இருக்கிறதுனாலே அதுக்கு விரோதமா சொன்ன எல்லா மதங்களும் சரியில்லை, அப்பிராமாணிகம். ஏனா அப்ப இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினத்தால என்ன சித்தமாச்சு? சர்வவியாபகம் அத்விதீயம் பரமானந்த போதரூபஞ்ச பிரம்மா இது சித்தம். சர்வவியாபகம் பிரம்மங்கிறது எல்லாத்தையும் வியாபிச்சிட்டு இருக்கு, அது வியாபிக்காதது ஒண்ணும் இல்லை. அதனால சர்வவியாபகம், ஆகாசத்தை விட பெருசு. ஆகாசமே நமக்கு ரொம்ப பெருசு, அது எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்குங்கிறது தெரிகிறது வியாபகம்னு. ஆனா அதை விட பெருசு இருக்காது பிரம்மத்தை. அதனால சர்வ வியாபகம். அதே சமயத்துல அத்விதீயம். வியாபகம் அப்படின்னு சொன்னா வியாபியம்னு ஒண்ணு இருக்கு, வியாபகம்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டா இருக்குன்னு தெரியும். அப்படி இல்லை, இது வியாபகம் மாத்தான் இருக்கே தவிர இதுக்கு இன்னொன்னு த்விதீயம் இல்லை. ஏன்னா த்விதீயம்னு நம்ம எதை காண்றோமோ அந்த த்விதீயம் எல்லாமே இதுதான் த்விதீயமாக நமக்கு பிராந்தியா தோன்றது. கண்ணாடியில ஒரு முகம் தெரிகிறது, எனக்கு ஒரு முகம் இருக்கு. இப்ப கண்ணாடியில இருக்கிற முகத்தை சேர்த்துட்டு எனக்கு 2 முகம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ? 2 முகம்னு தெரிஞ்சா கூட 2 முகம்னு ஒத்துக்க முடியாது, ஒன்னே ஒண்ணுதான் அதுன்னு சொல்லணும். அப்ப அந்த மாதிரி தெரியறது பிராந்தியால தெரியுறதுன்னு தீர்மானமாச்சுன்னா அப்ப அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அது அத்விதீயம்ங்கிறது தீர்மானமாகும். ஆக அத்விதீயம் பரமானந்த போத ரூபஞ்ச. அனந்தம்ங்கிற பதத்திலேருந்து அத்விதீயத்துவம் கிடைக்கும். பரமானந்த போதரு, அதுவே பரமானந்தம், அதுவே போதரு. சாதாரணமா புருஷார்த்தத்திலே சில பேர் சொல்லி நம்ம ஏமாத்துவா. அதாவது போதம் தனியா இருக்கணும், அதுக்கு விஷயமாக ஆனந்தம் இருக்கணும், அந்த மாதிரி உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லை, நம்ம ஆனந்தம் பிரகாசிக்கணும். அது தானா பிரகாசிக்கிறதா இன்னொன்னுனால பிரகாசிக்கிறதாங்கிறது விஷயம் இல்லை. பிரகாசமான ஆனந்தம் வேணும், அதுதான் நமக்கு தேவை. ஆனந்தம் வரும், ஆனா உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட ஆனந்தம் நமக்கு வேண்டாம். தெரிய பிரகாசிக்கக்கூடிய ஆனந்தம் வேணும். ஆனா இந்த பிரம்மம் இருக்கே, இது ஸ்வதா பரமானந்த ஸ்வரூபம். அதே சமயத்துல போத ரூபம்னா ஸ்வப்பிரகாசமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு புதுசா ஒண்ணு ஞானம் வரணும் அப்படிங்கிறது இல்லை. அப்ப எதுக்கு நமக்கு தத்துவமசாதி வாக்கியஜன்ய ஞானம், இதுதான் தானா பிரகாசிக்கிறதுன்னு கேட்டா ஒரே பதில், அத ஆவரணம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் விருத்தி ரூபமான ஞானம் தேவை. அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா பரமானந்த போதம் இருக்கே, போதம்ங்கிறது சப்பிரகாசமான ஸ்வரூபம், இது தானே பிரகாசிக்கும். அதனால அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் வேதாந்தத்தினால சித்தமாகிறது அப்படிங்கிறது இந்த 4வது ஸ்லோகத்துல சாதனம் பண்ணினார். பெரிய வேதாந்த விசாரம் ஆயிடுச்சு. நாம இதோட இங்க வச்சுப்போம். 5வது ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல